குட் மார்னிங் சார். மார்னிங். ஹாய். ஹாய். அனு, நீ எப்படி வேலை செய்யறங்கிறது ஒரு நாள் நீ வேலைக்கு வரலனாதாமா புரியுது. ஏன் சார்? நேத்து எங்க எல்லாரையும் பாஸ் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாருமா. என்னதான் அதுன்றாரு இதுன்றாரு அனு எங்கன்றாரு, மறுபடியும் அது ஒண்ணுன்றாரு இது ஒண்ணுன்றாரு அது ஒண்ணுன்றாரு அனு எங்கன்றாரு, மறுபடியும் அதுன்றாரு இது. ஏய் வாய மூடுடா. ஓ மேல ரொம்ப டிபெண்ட் ஆயிட்டாருமா. உன் புத்திசாலி தந்த பார்த்தா என் போஸ்ட் பிடிக்கிறோ போல இருக்க. எது செக்ரட்டரி போஸ்ட வாங்கிட்டு டிரைவர் போஸ்ட் கொடுப்பாரா? இல்லையா, போஸ்ட்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஓஹோ. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நேத்து லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் அனு இல்லாம வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. அவர் புகழ்றாருன்னா ஆஸ்கார் கிடைச்ச மாதிரி தான். குட் மார்னிங் சார். திஸ் இஸ் வெரி பேட் அனு. என்னாச்சு சார்? ஒரு நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வரலனா ஒர்க் எல்லாம் நின்னு போய்டுமா? டோட்டல் ஆபீஸே உன் கிரிப்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அட சைட்டோட பிளானை கேட்டா அது மேடம்க்கு தான் தெரியும்ங்கறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோகிரஸ் என்னன்னு கேட்டா அதுவும் அனுக்கு தான் தெரியும்ங்கறாங்க. நீ ஒன்னு பண்ணு, சர்க்கஸ்ல பண்ற மாதிரி ஒன் மேன் ஷோ பண்ணு. எல்லாரோட சேலரியும் நீயே வாங்கிக்கலாம். bloody hell, நெட் ஓபன் பண்ணுனா அனுக்கு தான் தெரியுமா? மவுஸ் ஆபரேட் பண்ணுங்கன்னா அனுக்கு தான் தெரியுமா? இன்னையில இருந்து இந்த ஆபீஸ்ல நெட் அவங்களே தான் ஓபன் பண்ணனும். அவங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். உன் வேலை என்ன தெரியுமா? என்ன ஃபாலோ பண்றது. எல்லாரும் உன்னை ஃபாலோ பண்றது இல்ல. go to your work. மறுபடியும் இந்த மாதிரி நடக்காது. just go. இந்த அக்கவுண்ட்ஸ் டேலி ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் பாக்குறியா? முடியாது. அவங்க உங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். உங்க அக்கவுண்ட்ஸ் நீங்களே பாத்துக்கோங்க. இதான் இன்னையில இருந்து புது ரூல்ஸ். அண்ணே, அனு ஏன் அப்படி இருக்கா? நீ ஏதாவது அவளை திட்டினியா? இல்லன்னா தோல் மேல கைய போட்டு டிஸ்கோ கூட்டிட்டு போக சொல்றியா? அட பாவமே, நேத்து தானே அவ இல்லாம ஆபீஸ்ல வேலையே ஓட மாட்டேன்னு சொன்னேன். அந்த விஷயம்லாம் நமக்கு மட்டும் தான் தெரியணும். அவளுக்கு தெரிஞ்சா தலைமையில ஏறி உட்காந்துருவா. சின்ன வயசுல இருந்து என் கூட சுத்திட்டு இருக்கிய, பிசினஸ்ல என்னதானே கத்துட்டு இருக்க? ஐயோட சாமி, நேத்து தெரியாம நீ என் அண்ணன் அண்ணன், இப்போ புரிஞ்சது நீ தான் என் அண்ணன். யா ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இது எங்க சீட்டு. எல்லாத்துக்கும் முன்னாடி கட்சி போட்டு பிடிச்ச சீட்டு சார். இது ஏன் சீட்டு. கர்ச்சீஃபா? எங்க உங்க போர்டிங் பாஸ் கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி கண்டக்டர் வந்து பாத்துட்டு போயிட்டார் சார். கண்டக்டரா? ஹலோ, இது சிட்டி பஸ் இல்ல ஏர் பஸ். எதுவா இருந்தா என்ன சார், இதுவும் பஸ் தானே. இவ்வளவு சீட்டு காலியா இருக்கும்போது ஏன் சீட்டு வேணும் நட முடிக்கிறீங்க? அந்த சீட்ல போய் உட்காருங்க சார். அந்த சீட்ல போய் உட்காருங்க. ஓகே, கோ நோ. எதுக்கு சார் இடிச்சிட்டு உட்காரணும்? எக்ஸ்கியூஸ் மீ. Happy birthday to you. Ladies and gentlemen, welcome to flight number 198 to Kuala Lumpur. Please fasten seat belts. Sir, please fasten your seat belt. சார், இந்த பொண்ணு என்ன சொல்லுது என்னன்னு கேட்டு சொல்லுங்க. பெல்ட் போட்டுக்க சொல்றாங்க. பேண்ட் லூசா இருக்குன்னு வீட்ல போட்டே வந்துட்டமா. சார் சார் சார், பாத்தீங்களா மனுஷங்களா எறும்பு மாதிரி தெரியுறாங்க சார். அது உண்மையிலே எறும்புதான். ஃளைட் ஒண்ணு கிளம்பல. ஃளைட்ல ஏறணும்னா ரொம்ப அதிர்ஷ்டம் வேணும் சார். ஃளைட்ல இருந்து இறங்கணும்னாலும் அதிர்ஷ்டம் வேணும். உங்களுக்கு காமெடி சென்ஸ் அதிகம் இருக்கும் போல இருக்கே. உங்களுக்கு காமன் சென்ஸே இல்ல போல இருக்கே. Ladies and gentlemen, Captain switch the seat belt sign on. Please return back to நீங்க seats and மலேசியா வரது இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா சார். சின்ன வயசுல எப்பவோ என் அண்ணன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் சார். மலேசியாவில் செட்டில் ஆனதா இப்பதான் ஃபோன் பண்ணான். என்ன வர சொன்னா சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார், நானும் என் அண்ணனும் அச்சில பார்த்த மாதிரி ஒன்னா இருப்போம் சார். பின்சன் சொல்லுவாங்க. என்ன பயந்துட்டீங்களா? நோ, இவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். ஓ, என்னாச்சு சார், நடுங்குது? அத தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். என்னாச்சு சார்? டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? சும்மா இருங்க சார், நாம என்ன ரோட்லயா பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டயர் பஞ்சர் ஆகிறதுக்கு? அது பாருங்க, வானத்துல கழுகுங்க பறந்துகிட்டு இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன கழுகு டயரை கொத்திருச்சான். அதான் டயர் பஞ்சர். நாம வானத்துல எல்லாம் சார் பறக்கறோம், நமக்கு என்ன ஆக போகுது? அப்புறம் மலேசியால அதே டயர்ல தானே இறங்கணும். பிளேன் லேண்ட் ஆகும்போது எல்லாரும் காலி. Please return to your seats for landing. Thank you. Ladies and gentlemen, within a few minutes we'll be landing at Kuala Lumpur's International Airport. Outside temperature is 30 degrees and the local time here is 30 minutes past 10. We thank you very much for choosing our airline. கடவுளே 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 கடவுளே.
Come on, Anu. Anu, return ticket confirm பண்ணனும். ஓகே சார். Hi. ஹாய். Hi. Are you waiting for Mr. GK? Yes. So you're the coordinator for a trip in Malaysia. Okay. Note down a program schedule for the coming week. Boss is very strict. இப்போ 8 மணி ஆச்சு. 10 o'clock KLCC கம்பெனில மீட்டிங் இருக்கு. ஷார்ப்பா 9:30 க்கு வெஹிக்கிள் ரெடியா இருக்கணும். ஓகே? பாஸ்க்கு ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்றது கூட பிடிக்காது. ஓகே. நெக்ஸ்ட் பாஸோட ஃபுட், கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட், இந்தியன் லஞ்ச் அண்ட் சைனீஸ் டின்னர். எல்லாமே அலர்ட்டா இருக்கணும். ஆல்ரைட்? ஓகே மேடம். நீங்க நான் ஜிகே சாரோட பர்சனல் செக்ரட்டரி. பர்சனல் செக்ரட்டரி. அக்கமடேஷன் எந்த ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? எங்க வீட்ல. வாட்? ஹாய் ஜிகே. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? அனுராதா பர்சனல் செக்ரட்டரி. எனக்கு இன்ட்ரோடக்ஷனும் ஆயிடுச்சு, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாச்சு. சாரி அங்கிள். நோ நீங்க சொன்னபடியே உங்க பாஸ்க்கு எல்லாம் செஞ்சிரேன் மேடம். வாங்க சாரி புது அங்கிள். கார் ஏதாவது வாங்கிருக்கியா? நியூ மெர்சிடிஸ் இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல வா. Again. எனி குட் நியூஸ்? உன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் எப்படி இருக்கு? டெவலப்மென்ட் எப்படி? லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் 100% growth. ரியல் எஸ்டேட் மட்டும் ஃபேண்டாஸ்டிக். ரைட் டைம்ல சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். அப்புறம் நான் கூட பாத்தியா? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் 24 மணி நேரமும் பிசினஸ் பத்தி தான் பேசுவாங்களே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுக்கவே மாட்டாங்க. வீடு எக்ஸலென்ட்டா கட்டிருக்காரு அங்கிள். அவர் எங்க கட்டினாரு? அவருக்கு எப்ப பார்த்தாலும் பிசினஸ், ட்ரிப், பணம் தான். இந்த வீட்ல ஒவ்வொரு அடியும் நான் ரசிச்சு கட்டினது. எல்லாம் ஏ ரசனை. இவ்வளவு பெரிய வீட்ல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? அனு, இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு லவ்வும் இருக்கு. அந்த லவ்வுக்கு இந்த வீடு ஈடாகாது. அதனால தான் வீட்டை பெருசாகிட்டே போறாங்க.